ஜானகி, ஆ, என்ன இந்த நேரத்துல தூங்காம இங்க நின்னுகிட்டு இருக்க? தூக்கம் வரலங்க. அதான். எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஜானகி? நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி நினைச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் ஏதோ மாய பக்கம் நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க. உன்னோட இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு தெரியல. இது உன் பக்கம் எந்த தப்புமே இல்ல ஜானகி. மாயாவ நீதான் கூட்டிட்டு வந்த, அவளுக்கு நீதான் ஆதரவா நின்ன. ஆனா அதனால அவ பண்ற விஷயத்துக்கெல்லாம் நீ காரணமாக மாட்ட. மாயா இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கா. அது அவளோட முடிவு. அத நாம தடுக்க முடியாது. அந்த முடிவுக்கு பின்னால அவளோட அப்பா இருக்கான். சொந்த அப்பாவுக்கு இருக்கிற உரிமையை மீறி நமக்கு அவன் மேல எந்த உரிமையும் இல்லை. அதனாலதான் நான் அவளோட அப்பா கிட்ட மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பத்தி பேசினேனே தவிர மாயா கிட்ட எதுவுமே பேசல. அவ அவ தப்பு பண்றாங்க. அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. தாம் பண்றது தப்புன்னு அவளுக்கு புரியுற வரைக்கும் நாம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவதான் மாறணும், நாம மாத்த முடியாது. நீ எதையும் யோசிக்காம தூங்கு. நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் ஜானகி. இல்லங்க, அது என்னன்னா நான் சொன்ன கேளு ஜானகி. ஐயோ, இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம். ஜானகி, எல்லாம் கை மீறி போனதுக்கு அப்புறம் இனி பேசி என்ன ஆக போகுது? ஊர் தலைவர்ங்கிற முறையில நம்ம கல்யாணத்துக்கு போய் நம்ம செய்ய வேண்டிய சீரை செஞ்சுட்டு வந்துடலாம். அதோட அவளை மறந்துடலாம். அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, அலங்காரத்தெல்லாம் கொஞ்சம் வேகமா பண்ணுங்கண்ணே. கல்யாணம் நாளைக்கு இல்ல, இன்னைக்குதான். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல இது உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். வேலையெல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. அண்ணே, பேனர்லாம் அப்படியே இருக்கு. ஆமா, அந்த 2 பேர் இருந்தானுங்களா, அந்த தடி பசங்க எங்க? சேர் எடுத்துட்டு வர போயிருக்காங்க சார். ஏன்னா அவனுங்க வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்ப ஏன் போனானுங்களா? போகாம இப்படி அப்புறம் சேரெல்லாம் யார் எடுத்துட்டு வருவாங்க? அண்ணே, அவனுங்களை விட்டுட்டு நீங்க போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி, வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. முதல்ல வந்திருக்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இருக்கிற வேலையை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. வணக்கம் சார். சார், வா குமார். நல்லா போயிட்டு இருக்கு சார். என்ன குமார், எல்லாம் ரெடி தானே? சார், இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாமே ரெடி ஆயிடும் சார். எல்லாத்துக்கும் நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். எதையும் மிஸ் பண்ணிடாத. மிஸ் பண்ற பேச்சு இந்த குமாரோட அகராதியில கிடையவே கிடையாது சார். நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நான் மாயாவை பிக்கப் பண்றதுக்கு கார் அனுப்பிட்டு இங்க பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சார், கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஒன்னு சைடுல இருந்து நீங்க ஒருத்தர் தான். நீங்களும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாடும் சார். மாப்பிள்ளை சைட்லயும் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஆமா இல்ல? சரிங்க சார். அதனால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரியும். சரி, நான் போயிட்டு சீக்கிரம் போயிட்டு வாங்க சார். நீ பார்த்துக்கோ. சீக்கிரம் வந்துருங்க சார். டேய் டேய் டேய், உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க 2 பேரும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேன். அப்ப இன்னும் 2 பேரை எக்ஸ்ட்ரா வேலைக்கு வர சொல்லுங்க. 2 பேரை வச்சுக்கிட்டு பக்கத்திலே இருக்கணும். நான் எப்படி தல? அடியாலும் நாங்க தான், வேலை செய்யறவங்களும் நாங்க தானா. ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு தான் இன்னொரு வேலையை செய்ய முடியும்.
ஐயோ அப்படிங்களா ஐயா? ஏய், நீ யார் நினைச்சு என்கிட்ட பேசுற? இந்த பாரு, இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க இருந்து எங்கேயும் போயிடக்கூடாது, புரியுதா? சும்மா இருக்காம சீக்கிரம் வேலையை முடிங்கடா. சரி. பேசுறானுங்க பேச்சு, அப்படியே போட்டனு வை. சரியா போடு. வேற ஏதாவது விட்டுட்டோமா? காது காட்டு. போதும் தானா, நான் பாத்துக்கிறேன், விடு. இவ்ளோ பண்ண எனக்கு மிச்சம் இருக்கிறத பண்ண தெரியாதா? எனக்கு மேல இன்னும் கோபம் இருக்குதான். அதுக்காக நான் பண்ண மாட்டேன்னு போக மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு அக்கா. அந்த பாசத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லனா உண்மையை சொல்லாத உனக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? நீயே சொல்லு. நாம என்ன அக்கா தங்கச்சியாவா பழகுறோம்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிட்டு இருந்தோம். எனக்கே தெரியாம உனக்கு ஒரு காதல். அந்த காதலன் யாருன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யாருன்னு தெரியதானே போகுது. கைய காட்டு. அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் யாருன்னு சொன்னா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? த்ரில் போயிடும், சஸ்பென்ஸ் உடைஞ்சிரும். பெரிய ஊர்ல இல்லாத மன்மதனை நீ லவ் பண்ணிட்ட. சஸ்பென்ஸா சஸ்பென்ஸ்? பொழுமாததானா, அதிகபட்சம் இன்னும் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் அவன் யாருன்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிஞ்சிரும். கேட்டு தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதை விட இந்நேரம் பார்த்தா இந்த சீனு மாமா ஊருக்கு போகணும். வீட்ல இருந்து எல்லா வேலையும் பார்க்கலாம்ல. சீக்கிரம் வந்தாதான் உன் கல்யாணத்தையே பார்க்க முடியும். இருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டாவது அவர் ஊருக்கு போயிருக்கலாம். இப்படி 2 கட்டான பண்ணிட்டு இருக்காரு. அவரு மட்டும் கல்யாணத்துக்கு வராம போகட்டும், அப்புறம் இருக்கு. அவன் இல்லாம இந்த கல்யாணமே நடக்காது தானா. கல்யாண மாப்பிள்ளையே அவன் தானே. சிரிக்கிறால? சரி சரி, கல்யாணம் முடியட்டும். உன்னை பத்தி அந்த மாப்பிள்ள மாங்காய் மடையன்கிட்ட நான் போட்டு கொடுத்து என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னது மாங்காய் மடையனா? ஆமா. இந்த கெட்டப்ல நீ பார்க்க நல்லாதான் இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி சரி, வா போலாம். நேரம் ஆயிடுச்சு, வா. இல்லதானா, நீங்க எல்லாரும் போங்க, நான் பின்னாடி வரேன். ஏன் நீ பின்னாடி வர? பொண்ணே நீதான், நீ தானே முன்னாடி போகணும். இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அவங்க கூட நான் வந்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க. சரி, நீ சொல்றதும் சரிதான். சரி, சீக்கிரமா வந்துரு. அம்மா, எது சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. எப்படியாவது மாயாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அவ இன்னையோட இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அவ தொல்லை இருக்காது. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி. ஆனா அவ எந்த ரூபத்திலையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது. ஏ, நீ வேற எதையாவது ஒன்னு சொல்லி குழப்பாத. அதெல்லாம் வரமாட்டா. அதான் அண்ணன் தான் மாயாவுக்கு கல்யாணம் நடந்தா அவ அப்பாவோட போக சொல்லிட்டாரே. கரெக்ட் தான். என்னதானா, மாயா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா. வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவ நம்ம எல்லாரையும் முன்னாடி போக சொல்லிட்டா. அவ சொல்றதும் சரிதான். அவ நம்ம கூட வந்தா நாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி அவ மூட அவுட் பண்ணிடுவோம். அவ தனியாவே வரட்டும். தனு, அவ அப்படியா சொன்னா?
ஏங்க அவ சொல்லாததை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதானே நடக்கும். அதான் நானே சொல்லிட்டேன். ஜானகி நாம போலாம் வா. ஷாரு நாங்க எல்லாரும் கிளம்புறோம், சீக்கிரம் வா. நான் வரேன் சித்தி. வாங்க வா போலாம். சொல்லு தங்கம். அப்பா சீனுவை தூக்கிட்டீங்களா? தங்கம், நீ எதுக்கும் பதட்டப்படாத. நான் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவனை தூக்கியாச்சுமா. அவன் வரவே மாட்டான். தைரியமா இரு. சரிப்பா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் போறேன், நீங்களும் வந்துருங்க. சரி, நீ புறப்பட்டு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிப்பா. சொல்லுங்கண்ணே. எப்பரா இருக்கான் அவன்? எந்திரிச்சிட்டானா? மயக்கத்துல தான் இருக்கான். பாத்துடா, மயக்கம் தெளிய விடாம பாத்துக்கணும். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி. டேய், ஓவரா அடிச்சிடாதீங்க, செத்து போயிட போறான். இல்லண்ணே பாத்துக்கிறோம். டேய், நான் சொல்ற வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கங்க. அப்புறம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிருங்கடா. இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எந்த காரணத்தை கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சரிங்கண்ணே. வச்சிடவா? ஓகேண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். சீனு போயிட்டு கால் பண்ணுவான்னு பார்த்தா கால் பண்ணாம என்ன பண்றான்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கான். இந்த நேரத்துல எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? கம்யூனிகேஷன்ல இருக்கணும்னு தானே அப்பா அவனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இப்ப எதுக்கு அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? சரி, குமரேச அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு பாப்போம். மாயா. ஹலோ மாயா, சொல்லு மாயா, வீட்ல இருந்து கிளம்பியாச்சா? அண்ணா, கார் வந்த உடனே நான் கிளம்பி வந்துருவேன். சரி. ஆமா, சீனு அங்கேயா இருக்கான்? இருந்தா அவன்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். சீனுவா? இல்லையே, அவன் வரவே இல்லையே. வரலையா? மாயா, என்னாச்சு? ஆனா அவன் நேத்து நைட்டே ஊருக்கு போறதா சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டான். கோவிலுக்கு வந்து தங்கி இருந்து கல்யாணம் நடக்கிறப்போ யாருக்கும் தெரியாம என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அவன் திட்டம் போட்ட மாதிரி வீட்டை விட்டு கிளம்பிட்டான். ஆனா அவன் அங்க வரலன்னு சொல்றீங்களே. அவனோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏமாயா,
நம்ம சீனு தான் மாப்பிள்ளன்னு வீட்ல இருக்கிற யாருக்காவது தெரியுமா? இல்லண்ணா, யாருக்குமே தெரியாது. சரி, நீ பயப்படாத. நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. அவன் கோயில வந்து தங்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்க தெரிஞ்சவங்க யார் வீட்லயாவது தங்கி இருக்கலாம், இல்ல லாட்ஜில் ரூம் போட்டு வேணா தங்கி இருக்கலாம். வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குண்ணா. அப்படி இல்லைன்னா சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் கூட ஆயிருக்கலாம்ல. மாயா, இத பாரு, எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா கிளம்பி வா. அவன் எங்க இருந்தாலும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிண்ணா. ஆனா நான் கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வா. இவன் எங்க போனா? ஏ கணேஷே, அண்ணா வா. சீனு இங்க வந்ததை பார்த்த? அண்ணா தெரியலையாண்ணே. பார்க்கலையா? என்ன தெரியல, சீனு காணுமா? வா போய் தேடலாம், வா. சரி, போ. குமார் எங்க போனான்னு தெரியலையே. வாங்க வாங்க, உட்காருங்க. அவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவான். அது ஏன் பொறுப்புமா? சீனுவை கூட்டிட்டு வர போயிருப்பான். வரட்டும், எவ்வளவு லேட்டா வரானோ அவ்வளவு நல்லதுதான். இது ரகுராமையா வீட்டு கல்யாணமா நடந்திருக்க வேண்டியது. அந்த பொண்ணு கொஞ்சம் அவசரப்பட்டுருச்சு. இல்லனா ஐயா முன்னால நின்னு இத சந்தோஷமா நடத்தி கொடுத்திருப்பாரு. அந்த பொண்ணு மேல அவரு கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தாரு, அவ அதை கெடுத்துக்கிட்டா. அட, நமக்கு எதுக்குப்பா பெரிய வீட்டு சமாச்சாரம் எல்லாம், விடு. ரகுராம், வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கடவுளே, உன் சன்னதியில எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. நீதான் எனக்கு துணை இருக்கணும். ஏன்பா ரகு, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா.
ஊர் முறைன்னு சொல்லி மரியாதை இல்லாத கல்யாணத்துக்கு வந்து உக்காந்துட்டு இருக்கோம். எதிரியோ நண்பனோ வீட்டுக்கு வந்து வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் போகாம இருக்க முடியாதுன்னு தான் இங்க வந்திருக்கோம். ஆ, இது ஊர் வழக்கம், உங்களுக்கு தெரியாதாம்மா? அது மட்டும் இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ மாயா நம்ம வீட்டு விருந்தாளி ஆயிட்டா. விருந்தாளியா வந்தவளுக்கு உறவுங்கிற முறையில கல்யாணம் பண்ணி விருந்தாளியா அனுப்ப போறோம்.